ராஜ்கமல், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ண போறதா ஒரு பேச்சு அடிபட்டது. அதுல நிறைய கமல் ரசிகர்கள் வேண்டாம், நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் இல்ல, லோகேஷ் இல்ல. ஏன்னா லோகேஷ் எடுத்த படம் கடந்த 2 படங்களாக லியோவுடைய செகண்ட் ஹாஃப், கூலி மொத்த படமுமே சரியா இல்ல. அதனால அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நெல்சன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. பட் இதுல நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, நம்மளை பொறுத்தவரைய நமக்கு ரஜினியோட காம்பினேஷன்ல நடிக்கணும்னு அவசியம் இல்லை. கமலஹாசனை பொறுத்தவரைய அவர் தனியா பண்ணாலே போதுமானது. அவர் அன்பறிவு படம் பண்றாரு, அந்த படம் தான் அடுத்து வரப்போகுது. அந்த மாதிரி அவர் படம் பண்ணாலே போதும். அவர் இன்னொரு நடிகரோட சேர்ந்து நடிக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு நடிகரை போடணும், அந்த ஜெயிலர்ல ரஜினி இப்ப இது பண்ற மாதிரி அப்படி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ரஜினிக்கு தான் அவசியம் இருக்கு. 2வது, ரஜினியை வச்சு படம் எடுத்த லைக்கா என்ன ஆனாங்க, சன் பிக்சர்ஸுக்கு இப்ப இந்த படம் என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே காம்பன்சேஷனுக்கு தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளும் பொய் வசூல் சொல்லி வட விட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் மாட்ட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, ரஜினியுடைய பிஆர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் பாத்தீங்கன்னா இப்பவே நெகட்டிவ் ப்ரோபகண்டா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பாலாஜி பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தன்னை ப்ரொடியூசர்னு சொல்லிக்கிறாரு. அவங்க அப்பா ப்ரொடியூசரா இருந்தாரு, ஒரு 4 படம் எடுத்தாரு, 4மே மொக்க படம். ஆஸ்கார் மூவிஸ் எம் பாஸ்கர் அப்படின்னு ஒருத்தர், அவர் டைரக்டர் ப்ரொடியூசரு. அவர் தான் விஷ்ணு எடுத்தாரு விஜய வச்சு, அது ஒரு உப்மா படம். சோ இந்த மாதிரி படங்கள் எடுத்தவர் அவர் தன்னை ப்ரொடியூசர்னு சொல்லிக்கிட்டு இப்ப எல்லா யூடியூப் சேனல்லையும் போய் அவர் இப்ப படங்கள் எடுக்கிறது இல்ல. அவருக்கு வருமானமே இதுதான். யூடியூப் சேனலுக்கு போனா 2000 ரூபாய் கொடுப்பாங்க ஒரு இன்டர்வியூக்கு. அந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரஜினிக்கு இஷ்டம் இல்ல, கமலுக்கு தான் விருப்பம் இந்த படத்துல, கமல் தான் ரொம்ப கெஞ்சிறாரு அப்படின்னு அவரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரு செய்யாரு பாலு, கமலுக்கு 187 கோடி ரூபாய் கடனு, போய் ரஜினிட்ட உதவி கேட்டாரு, ரஜினி படம் நடிக்கிறேன்னாரு அப்படின்னு. ஏண்டா, இப்பதான் விக்ரம் கொடுத்திருக்காங்க, அடுத்து அமரன் கொடுத்திருக்காங்க, அடுத்து தக் லைஃப் கொடுத்திருக்காங்க. தக் லைஃப் யார் என்ன சொன்னாலும் டேபிள் ப்ராஃபிட். அந்த படம் அமேசான் இவங்க நெட்ஃபிளிக்ஸ் மிகப்பெரிய ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, சேட்டலைட்டும் பெரிய விலைக்கு விஜய் டிவி வாங்கியிருக்காங்க. அது டேபிள் ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது கமலுக்கு 187 கோடி ரூபாய், அது என்ன 187, 200 ரவுண்டா சொல்ல வேண்டியதானே, 187 கோடி ரூபாய் கடன் இருக்கான். அவர் ரஜினிட்ட கேட்டாராம், ரஜினி அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஓகே அப்படின்னாராம். ரஜினியை வச்சு படம் எடுத்தா அதுக்கப்புறம் தான் ரஜினி கமல் கடன்காரன் ஆகணும். இப்ப நல்லா தான் இருக்காரு. அதனால இந்த ப்ராஜெக்டே நமக்கு தேவையில்லை. இது நின்று போனா ரொம்ப சந்தோஷப்படுவோம்.